உங்ககிட்டயே பெரிய ஆயுதம் இருக்கு. இந்த ஆயுத பூஜையில அததான் நீங்க வந்து சாமி கும்பிட போறீங்க வச்சு. அது என்ன தெரியுமா? நீங்க சொல்லுங்க. நாக்கு. அதுதான். அந்த ஆயுதத்தை மட்டும் நம்ம ஒரு சில இடத்துல, எல்லா இடத்துலயும் நீங்க நாக்கு அடக்க வேண்டாம். ஒரு சில இடத்துல நாக்கு அடக்கிட்டீங்கன்னா பிரச்சனை வராது. அப்படியே ஒரு நியாயமான பிரச்சனை கூட உங்க நாக்கு அடக்குறீங்கன்னா சூழ்நிலை நம்ம சுச்சுவேஷன் வரும்போது நம்ம திரும்பி கேட்கலாம். எல்லோருக்கும் இனிய ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை வாழ்த்துக்கள். நான் இனிமேதான் சாமி கும்பிட போறேன். லேட் ஆயிடுச்சு மக்களே. சந்தோஷமா இருங்க. ஏன்னா நமக்கு பைக்கு, கடப்பாரை, மம்மட்டி, அருவா, அருவாள் மனை, நம்ம கிட்ட இருக்கிற ஆயுதங்கள்லாம் நம்ம கூடயே இருந்து நமக்கு ஏதோ ஒரு விஷயத்துல உதவி பண்ணுது. அதனால அந்த ஆயுதங்களை வச்சு படைச்சு பூஜை பண்ணி அந்த சரஸ்வதிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதை நான் எப்பவுமே இந்த நாக்குங்கிறதா நம்ம கிட்ட இருக்கிறது பெரிய ஆயுதம். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா ஒரு நேரத்துல நம்ம ஜெயிக்கும் போது நம்ம விட்டு கொடுத்த இடத்துல எல்லாம் பேசலாம் மக்களே. நான் எல்லா இடத்துலயும் விட்டு கொடுக்க சொல்றீங்களா? நாக்க முக்கியமான இடத்துல விட்டு கொடுத்துருங்க, அமைதியா இருந்துருங்க. அது நல்லது. அதனாலதான் அந்த நாக்குக்கும் பூஜை போடுங்கன்னே.